வணக்கம் தோழா. திருவிவிலியம் பைபிள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய செய்திகள். பைபிள் அப்படின்றது கிறிஸ்துவ சமயத்தினரின் புனித நூல். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு, இயேசு கூறிய வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் அப்படின்னு தெரிய வரும். ஆனால் திருவிவிலியத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் திருவிவிலியத்தின் சிறப்பு. உலகிலேயே முதலில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் திருவிவிலியம். எழுதியவர்கள் 40 பேர். 40 பேரும் கடவுளின் தூண்டுதலால், தூய ஆவியின் தூண்டுதலால் வெவ்வேறு இடங்களிலிருந்து வெவ்வேறு மொழிகளில் எழுதியவர்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றுக்கு முன்பு எழுதிய புத்தகங்கள் பழைய ஏற்பாடு என்றும், இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றுக்கு பின்பு எழுதிய புத்தகங்கள் புதிய ஏற்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு 39 நூல்களையும் புதிய ஏற்பாடு 27 நூல்களையும் கொண்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் முதல் நூல் யோபு எழுதப்பட்ட காலம் கிமு 2150. மற்ற 38 நூல்களும் கிமு 1500 கிமு 400 எழுதி முடிக்கப்பட்டவை. இவை எபிரேய மொழியிலும் அரேமிய மொழியிலும் எழுதப்பட்டது. இயேசு பேசிய மொழி அரேமிய மொழி. புதிய ஏற்பாடு 27 நூல்களை கொண்டது. இது எழுதி முடிக்கப்பட்ட காலம் கிபி 50 முதல் கிபி 100 எழுதி முடிக்கப்பட்ட நூல்கள். இது முழுமையுமே கிரேக்க சொல்லில் எழுதப்பட்ட நூல். திருவிவிலியத்தை எழுதியவர்கள் 40 பேர். 40 பேரும் வெவ்வேறு பகுதியில் உள்ளவர்கள், வெவ்வேறு மொழியில் எழுதியிருக்கிறார்கள். எழுதி முடிக்க ஆன காலம் 1600 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 40 தலைமுறைகளாக எழுதப்பட்ட ஒரு நூல். பிரம்மாண்டமான ஒரு நூல். 66 புத்தகங்களையும் 1189 அதிகாரங்களையும் 31,071 வசனங்களையும் 7,83,137 வார்த்தைகளையும் 35,66,480 எழுத்துக்களையும் கொண்ட பிரம்மாண்டமான நூல் திருவிவிலியம். திருவிவிலியம் என்ற பெயர் வந்தது எப்படி தெரியுமா? அதன் பின்னும் பல காரணங்கள் உண்டு. திருவிவிலியம் என்ற பெயர் முதலில் வேத புஸ்தகம், வேதகம் என்று அழைக்கப்பட்டது. பின்பு இதில் கூறப்பட்ட செய்திகளை அனைத்தும் உண்மை என்று உணர்ந்தார்கள். இதனை சத்திய வேதம் என்று அழைத்தார்கள். இருந்தாலும் சத்திய வேதம் என்பது சிறப்பு பெயராகவே இருந்தது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் வேத புஸ்தகம் என்ற சொல்தான் நடைமுறையில் இருந்தது. சீகன் பாஸ்கல் என்பவர் திருவிவிலியம் ஒன்றை தமிழில் வெளியிடுவதற்காக மொழிபெயர்ப்பு செய்தார். அப்போது அவர் வேத புஸ்தகம் என்று கூறுவதை வீரமா முனிவர் என்னும் கவிஞர் மிகவும் வன்மையாக கண்டித்தார். வேத புஸ்தகம் என்பது வடமொழி சொல், அதனை தமிழ் மொழியோடு கலக்க வேண்டாம் என்று அவர் முழக்கமிட்டார். வேதம் என்பது மறை என்றும், புஸ்தகம் என்பதை நூல் என்றும் மாற்றி 1747 மறைநூல் என்று அழைக்க அவர் வலியுறுத்தினார். 1950 மறைநூல் என்ற வார்த்தை மரியாதை சேர்த்து திருமறைநூல் என்று அழைக்கப்பட்டது. திருமறை நூல் என்று அழைக்கப்பட்டது அனைவரையும் ஈர்த்தது. இருப்பினும் திருமறை என்னும் பெயர் திருமுறை என்ற சைவ சமய நூல் ஒன்றின் பெயரை ஒன்று இருப்பதனால் அதன் பெயரை மாற்ற வேண்டும் என அனைவரும் கருதினர். 1995 பெயரினை மாற்றி விவிலியம் என்று வைத்தனர். விவிலியம் என்பது பைபிள் என்ற சொல்லின் தமிழ் விளக்கம். பைபிள் என்ற சொல் கிரேக்க சொல். பைபிள் என்ற சொல் உருவாக காரணம் பிபிலோன் என்ற நாட்டின் துறைமுகத்தில் பேப்பர்ஸ் என்னும் ஒரு நாணலில் இருந்தால் பேப்பர் தயாரித்தனர். பேப்பர் அதிகமாக சேர்ந்த தொகுப்புதான் புத்தகம். புத்தகம் என்பது பைபிள் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் என்ற சொல்லுக்கு புத்தகம் என்பது பொருள். அதிலிருந்துதான் விவிலியம் என்ற சொல்லை கொண்டு வந்தார்கள். விவிலியம் என்பது மனித மொழியில் அமைந்த கடவுளின் வார்த்தை என்பது பொருள். பைபிள் என்ற சொல்லை ஆங்கிலத்தில் விரித்து எழுதினால் பி என்பது பேசிக் என்றும், ஐ என்பது இன்ட்ரோடக்ஷன் என்றும், பி என்பது பிஃபோர் என்றும், எல் என்பது லிவிங் என்றும், இ என்பது எர்த் என்றும் குறிக்கும். இவ்வுலகை விட்டு செல்லும் முன் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை அறிவுரைகள் என்று கூறப்படுகிறது. விவிலியம் என்பதும் அதற்கு நேராக மனித மொழியில் அமைந்த கடவுளின் வார்த்தை என்று குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்தவர்களின் ஈர்ப்பு. ரோமைய பேரரசின் காலகட்டங்களில் உள்ள நாணயங்களும் மண்பானங்களும் தமிழகத்திலும் கேரளாவிலும் கிடைத்தது. இது முதல் காரணம். இயேசு கிறிஸ்துவின் சீடரான புனித தோமா இந்தியா வந்தார். அவர் சென்னை மயிலாப்பூரில் கிபி 72 உயிர் நீத்தார் என்னும் மரபு வழி செய்தி கூறுகிறது. புனித தோமா இந்தியர்களால் எஸ்டி தாமஸ் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். இவரது பெயர் தமிழகத்திலும் கேரளாவிலும் வேரூன்றி கிறிஸ்தவர்களை தன்பால் ஈர்த்தது. அடுத்ததாக தென்னிந்திய மேற்கு கடற்கரை பயணங்களும் போர்ச்சுகீசியர் வருகைகளும் புனித சவேரியார் வருகையும் மேலும் மேலும் வேரூன்றி கிறிஸ்தவ சமயத்தை தமிழகத்திலும் கேரளாவிலும் முதலில் வளர்த்தது. ஆனால் அப்போது விவிலியம் வரவில்லை. தேம்பவாணி என்னும் தமிழ் நூல் வீரம முனிவரால் விவிலிய கருத்துக்களை அழகாக தன் பாடல் வரிகளில் கூறிக்கொண்டிருந்தார். விவிலியம் அச்சடிக்கும் முறை.
விவிலியம் முதலில் அச்சடிக்கப்பட்டது பார்த்தலேமியு ஜீகன்பால்ஸ் என்பவரால் தான். முதலில் அச்சடிக்கப்பட்ட நூலும் திருவிவிலியம் என்ற பெருமைக்குரியது. கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்ட மொழிகளில் அச்சடிக்கப்பட்ட நூலும் திருவிவிலியம் என்பது பெருமைக்குரிய விஷயம் தானே. இதில் நீளமான புத்தகம் சங்கீதம் 180, சிறிய புத்தகம் 3 யோவான் என்பதும் தெரிய வருகிறது. ஜீகன்பாஸ்கள் தரக